பெயர் கோமதி சிவசங்கரி. வகுப்பு 5. ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, சேரன் மகாதேவி, திருநெல்வேலி மாவட்டம். நான் இப்பொழுது எலியின் குடை என்ற புத்தகத்தை வாசிக்கப் போகிறேன். மழை பெய்தது. எவ்வளவு நேரம் வீட்டில் இருப்பது? டிங்கி எலி ஊர் சுற்ற கிளம்பியது. டியாலோ டியாலோ டிங்கிரி டிங்கிரி டியாலோ 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 டிங்கிரி டிங்கிரி டியாலோ பாடிக்கொண்டு நடந்தது. வழியில் ஒரு குளம். ஆமை ஜாலியாக நீந்தியது. பச்சை, மஞ்சள், சிவப்பு மீன்கள் நீந்தின. புழு இலையில் மிதந்தது. தட்டான் பூச்சி தாவி தாவி பறந்தது. ஒரு காலில் கொக்கு நின்றது. தவளை தாவி குதித்தது. தண்ணி பாம்பு வளைந்து வளைந்து நீந்தியது. தண்ணி கோழி நீந்தியது. தலையை மற்றும் நீட்டி பார்த்தது. டிங்கி எலிக்கும் நீந்த ஆசை. ஆனால் எப்படி நீந்துவது? எலி யோசித்தது. குடையை தலைகீழா பிடித்தது. குளத்தில் குடையை போட்டது. தாவி குடைக்குள் உட்கார்ந்தது. குடை மிதந்தது. டிங்கி எலி ஜாலியாக நீந்தியது. டிங்கி எலியுடன் ஆமை, பச்சை, மஞ்சள், சிவப்பு மீன்கள், தட்டான்பூச்சி, கொக்கு, தவளை, தண்ணி பாம்பு, தண்ணி கோழி சேர்ந்து பாட்டு பாட ஆரம்பித்தன. டியாலோ டியாலோ டிங்கிரி டிங்கிரி டியாலோ 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 டிங்கிரி டிங்கிரி டியாலோ. நன்றி.